வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால் கணக்கில் உள்ள பணத்திற்கு என்ன ஆகும் என்று சிந்திப்பது இயல்பானது. இருப்பினும் இந்த பணத்தை யார் பெறுவார்கள் என்பதை தீர்மானிப்பதில் நாமினி முக்கிய பங்கு வகிக்கிறார். வங்கிக் கணக்கில் ஒருவரை நாமினி வைத்திருப்பது கணக்கு வைத்திருப்பவரின் மரணத்திற்கு பிறகு பணத்தை மாற்றுவதை எளிதாக்குகிறது. இது குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படும் தகராறுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் வாரிசுரிமை தொடர்பான தேவையற்ற சட்ட சிக்கல்களையும் தவிர்க்கிறது. தற்போது பெரும்பாலான வங்கிகள் கணக்கு வைத்திருப்பவர்கள் நாமினி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என கோருகின்றனர். ஒரு தனிநபர் தனது கணக்கிற்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நாமினிகளையும் தேர்வு செய்யலாம். கணக்கு வைத்திருப்பவர் இறந்த பிறகு ஒரு நாமினி எவ்வளவு காலத்திற்குள் பணத்தை கோர வேண்டும் என்பது குறித்து பலருக்கு தெளிவில்லை. உண்மையில் ஒரு நாமினி பணத்தை கோருவதற்கு வங்கி விதிகள் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை குறிப்பிடவில்லை. இதன் பொருள் கணக்கு வைத்திருப்பவர் இறந்து சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகளுக்கு பிறகும் கூட நாமினி வங்கியை அணுகி தனது உரிமையை பயன்படுத்தலாம். கோரிக்கை தாமதமாக சமர்ப்பிக்கப்பட்டது என்பதற்காக மட்டும் வங்கி அதை நிராகரிக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் தேவையான ஆவணங்கள் இருக்கும்போது கோரிக்கை செயல்முறையை முடிப்பது எளிது என்று நிதி வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர். சில சமயங்களில் கணக்கு வைத்திருப்பவரின் மரணத்தை பற்றி தெரிந்த பிறகும் நாமினி நீண்ட காலத்திற்கு பணத்தை கோராமல் இருக்கலாம். பல ஆண்டுகளாக கணக்கில் எந்த பரிவர்த்தனையும் செய்யப்படாவிட்டால் அந்த கணக்கு செயல்படாத கணக்காக மாறிவிடும். வங்கிகள் இறுதியில் அவ்வாறு கோரப்படாத வைப்புத் தொகைகளை இந்திய ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையின் கீழ் உள்ள வைப்பாளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றுகின்றனர். இருப்பினும் பணம் அந்த நிதிக்கு சென்றுவிட்டது என்பதற்காக உரிமை இழக்கப்பட்டுவிட்டது என்று அர்த்தமல்ல. நியமனதாரர் உரிய ஆதாரங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் பின்னர் அந்த தொகையை திரும்பப் பெறலாம். பரிந்துரைக்கப்பட்டவரின் பணத்தை பெறுவதற்கு வங்கி தனியாக ஒரு கோரிக்கை விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதற்கு சில முக்கியமான ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. கணக்கு வைத்திருப்பவரின் இறப்புச் சான்றிதழ், பரிந்துரைக்கப்படுபவரின் அடையாள ஆவணங்கள், ஆதார், பான் போன்றவை, வங்கி கணக்கு விவரங்கள், பாஸ்புக் அல்லது பிற கணக்கு தொடர்பான ஆவணங்கள் தேவைப்பட்டால் சாட்சி சரிபார்ப்பு. ஆவணங்களை ஆய்வு செய்த பிறகு வங்கி கோரிக்கையை சரிபார்த்து பணத்தை வழங்கும் செயல்முறையை தொடங்குகிறது. வாரிசு பிரதிநிதியை பதிவு செய்யாததாலோ அல்லது அவரது விவரங்கள் மற்றவர்களுக்கு தெரியாததாலோ பல குடும்பங்கள் பணம் பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். அதனால்தான் ஒவ்வொரு கணக்கு வைத்திருப்பவரும் தனது வங்கி கணக்கில் வாரிசு பிரதிநிதியின் விவரங்களை முறையாக பதிவு செய்து அது குறித்து குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பது அறிவுறுத்தப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பாராத சூழ்நிலைகளில் வங்கிகளை அலைய வேண்டியிருக்கிறது. கணக்கில் உள்ள பணம் சரியான நபரை விரைவாக சென்றடையும். மேலும் சட்ட ரீதியான தகராறுகளும் குறையும்.